Hi viewers, இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர் சீரீஸில் கோபி மஞ்சூரியன் அதுவும் ஒரு ஹெல்தி ஆப்ஷன் டீப் ஃப்ரை ஏர் ஃப்ரை பண்ணாமல் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல காலிஃப்ளவர் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக துருவிக்கோங்க. துருவின காலிஃப்ளவர் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து மஞ்சூரியாவுக்கு சாஸ் ரெடி பண்ணலாம். ரெட் சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சது சேர்த்துக்கணும். கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா ரெட் சில்லி சாஸ் ரெடி. இப்போது நம்ம துருவின காலிஃப்ளவரில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்ததும் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டும் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சக்கப்புறம் நம்ம இந்த மாவை ஒரு பிளேட்டில் இறக்கிக்கிட்டு வேக வைக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி கீழே சேர்த்துக்கிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி குச்சி வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் வெந்தக்கப்புறம் நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 20 ml எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே 10லேருந்து 12 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டதும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கலர்ட் கேப்சிகம், அதாவது 1/2 கப் கேப்சிகம் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் தக்காளி பியூரியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்தது சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. அடுத்து சோள மாவு 2 ஸ்பூன் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டது சேர்த்துக்கணும். சோள மாவு தண்ணியில் நல்லா கரைஞ்சக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் பீசஸை எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்தக்கப்புறம் எவ்வளோ காலிஃப்ளவர் பீசஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிரேவி செஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது எல்லாமே 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவருக்கு. உங்களுக்கு இதே நிறைய வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேகினக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அழகான ரெசிபியுடன். தேங்க்யூ.